ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-in-1 vlogனே வந்துட்டு சொல்லலாம். ஆடி 18 வேறு வரப்போகுது இல்லைங்களா? அதுக்காக வீடு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தேன். அது கூடவே வந்துட்டு பேக்கிங், குக்கிங் இதெல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு vlog-ஆக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ போன வீக் சாட்டர்டே மார்னிங் ஒரு 10 o'clockலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த அன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராக வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறமா நானும் சமையல் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து பண்ணி முடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 9 மணிங்கிறப்போ வந்துட்டு எல்லா வேலையுமே வந்து பண்ணி முடிச்சிட்டேங்க. நானும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக எந்த ஒரு வேலையுமே வந்துட்டு கிடையாது. ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்க மாதிரி இருந்தது. சரி அந்த டைமே வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆடி 18 வேறு வரப்போகுது இல்லைங்களா? அதுக்காக க்ளீனிங் ஒர்க்கில் அப்படியே ஒவ்வொன்றா வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். அதெல்லாம் தான் வந்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். க்ளீனிங் ஒர்க்குமே வந்துட்டு ரொம்ப பெருசாக வந்து எதுவுமே வந்து பண்ணலைங்க. ஸோ பேசிக்காக பண்ணக்கூடிய க்ளீனிங் ஒர்க் மட்டும் பண்ணிக்கலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒட்டடையெல்லாம் வந்து அடித்து விட்டு கதவு, ஜன்னல், ஃபேன் இதெல்லாம் தான் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். ஃபேனுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒட்டடை அடிக்கிற குச்சியை வச்சு இந்த டைம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வந்து எடுத்துட்டேன். ஏன்னா டஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இதை வச்சு க்ளீன் பண்ணுறப்போ வந்து நல்லா வந்துருச்சு. ஒரு வேளை ரொம்ப வந்து டஸ்ட்டாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னா வெட் கிளாத் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு நான் எதுவும் வந்து பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன், டைனிங் ஹால் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. கிச்சன்லேயுமே வந்துட்டு ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் ஒரு 10 days முன்னாடி தாங்க எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சேன். அதனால் இந்த டைம் வந்துட்டு சும்மா ரஃபாக மட்டும் க்ளீன் பண்ணி வந்து வச்சுட்டேன். நம்ம வீடு வந்து மெயின் ரோட் மேலேயே இருக்கிறதுனால அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அது லாஸ்ட் ஒரு 10 to 15 days பார்த்திங்கன்னா காற்று வேறு ரொம்ப அடிக்கிறதுனால அந்த குப்பையெல்லாம் வந்து டேரெக்டாக அப்படி வீட்டுக்குள்ளேயே தான் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் அப்படியே வர்றதுக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது. அடிக்கடி க்ளீனிங் ஒர்க்குமே பார்த்திங்கன்னா பண்ண முடியறதில்ல. அதனால் இப்போ மந்த்லி ஒன்ஸ் பண்ணக்கூடிய க்ளீனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 months ஒன்ஸ் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். டஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டி முடிக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு 45 minutes போல் வந்து ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கதவு, ஜன்னல் எல்லாமே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 bucket தண்ணியில் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா லிக்விட், இது வந்துட்டு ஒரு 1/2 மூடி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இது வந்து இல்லை அப்படின்னா கம்ஃபர்ட், டெட்டால் இந்த மாதிரி எது வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஏதாவது பழைய காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதை அப்படியே வாட்டரில் வந்து சோக் பண்ணிவிட்டு அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாவே நல்லா க்ளீன் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நம்ம லிக்விட்ஸில் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறப்போ நல்லா க்ளீன் ஆகி வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேஸ்மே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ராக்ரன்ஸாக வந்து இருக்கும். சேம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் பாக்ஸுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஸ்விட்ச் பாக்ஸில் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈரமாக இருக்கிறப்போ வந்து அது மேலே வந்து வச்சிடாதீங்க. ஸோ லைட்டாக ஈரம் இருக்கிறப்போ வந்துட்டு ஸ்விட்ச் பாக்ஸில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் வந்துட்டு ஒரே நாளில் பண்ணி முடிக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க்காக தான் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கஷ்டம்லாம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி நாள்லேருந்தே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டீப் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு பெரிய வேலையை வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மாப் மட்டும் வந்து பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் கதவு, ஜன்னல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைடில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா டிவியுமே வந்து தொடச்சி விட்டாச்சு. டிவியில் வந்துட்டு இந்த டைம் டஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து அப்படியே வெட் கிளாத் வச்சு மட்டும் வந்து தொடச்சி விட்டுட்டேன். ரொம்ப வந்து டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் காலின் ஸ்ப்ரே இருக்குது இல்லைங்களா, அதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்து க்ளீன் பண்ணுவேன். அதுவே நல்லா க்ளீன் ஆகி வந்துடும். இந்த க்ளீனிங் ஒர்க்கில் பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour பக்கமாக வந்து ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ண கிளாத்ஸ், பக்கெட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே காஞ்சிட்டு இருந்ததுங்க. அதெல்லாம் அந்தந்த பிளேஸில் வைக்கலான்னு தான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து ஃபோன் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்த ஒர்க்குமே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்துட்டு பூஜை ரூம் தாங்க க்ளீன் பண்ண போகிறேன். இதுவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பூஜா வெசல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதை ட்ரை ஆகிறதுக்குள்ளே பூஜா ரூமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பூஜா வெசல்ஸுமே வந்துட்டு லைட்டாக தாங்க ஆயிலியாக வந்து இருந்தது. அதனால் விம் பார் போட்டே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா விம் லிக்விட், பீத்தாம்பரி பவுடர் அதை போட்டு வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னாவே நல்லா வந்து க்ளீன் ஆகி வந்துடும். இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா பூஜை ரூமே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பவுலில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு பன்னீர் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு 2 மூடி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வாட்டர் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பூஜை ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸுமே ரிமூவ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் யூஸ் பண்ணி தாங்க வந்து நல்லா தொடச்சி வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் பூஜை ரூமில் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா,
அதுக்காக தான். ஃபர்ஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து பண்ணுவேன் அப்படின்னா, சாமி ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து ஒரு பாய் போட்டு அது மேலே வந்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சோம் பொட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வந்து வைப்பேன். டைம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வந்து பண்ணலாங்க. பட் ஆனால் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. க்ளீனிங் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தடில் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக தான் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பூஜா வெசல்ஸுமே வந்து காஞ்சிருச்சுங்க. அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பொட்டெல்லாம் வந்து வச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த ஒர்க்கில் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1:30 போல் ஆகிடுச்சுங்க. நானும் மதிய லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா போர்ட்டிக்கோலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்ததுங்க. அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி தான் வந்து அதில் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிடலான்னு தான் வந்து ஊற்றிட்டுருக்கேன். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வந்து கீழே வந்தால் கூட அதில் ஒட்டுக்கா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைடில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் ஃபில்டருமே வந்து க்ளீன் பண்ணி ஒரு 1 வீக் மேலே ஆகிடுச்சு. அதெல்லாம் தான் வந்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதெல்லாம் ஒன்ஸ் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா வாஷிங் மிஷினுக்கான அந்த ஹோஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து அப்படி எட்டுச்சுங்க. அதை வச்சே பார்த்திங்கன்னா அப்படியே சைடில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கெட்டில் வந்து தண்ணி பிடிச்சி விட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு போர்ட்டிக்கோவை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்துட்டு மாப் பண்ணாலும் சரி சும்மா கூட்டி விட்டாலும் சரிங்க, அந்த டஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி விட்டால் மட்டும்தான் வந்து நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போன வீக் போட்ட லாங் வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, இந்த வீக் கம்பல்சரி ஏதாவது கேக் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு கேக் செய்யலான்னு சொல்லி மார்னிங்கே வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வரதுக்காக ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். இந்த திங்ஸ் எல்லாமே வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி வாங்க இப்போ நம்ம குயிக்காக வந்துட்டு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி 3 எக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3/4 கப் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட வந்து சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகருமே வந்துட்டு நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஆட் பண்ண வந்து பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு பவுட்ரு பண்ணி கூட வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பீட்டராக விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த எக்கோட ஸ்மெல் வந்து எதுவும் வராமல் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஜல்லடை வச்சுட்டு நான் இன்றைக்கி 3/4 கப் பார்த்திங்கன்னா மைதா வந்து எடுத்திருக்கேன். மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் வந்து உப்பு வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா சலிச்சு வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுக்கிறப்போ தான் வந்துட்டு அந்த மாவில் இருக்கக்கூடிய அந்த லம்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ரிமூவ் ஆகி வந்து வரும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பீட்டராக விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ சைடில் ஸ்பேட்சுலா வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 கப் பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். 1/4 கப் வந்து தயிர், 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வந்து இருக்கணுங்க. ஏன்னா முக்கியமாக வந்துட்டு கேக் வந்து செய்கிறோம் அப்படின்னா எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க வந்து இருக்கணும். அடுத்தது இந்த பேட்டருமே வந்துட்டு நம்ம ட்ரேயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்ச்மெண்ட் ஷீட் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த ரோல் வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுக்கலாங்க. இதுவுமே வந்துட்டு கட் பண்ணுறதுமே வந்துட்டு அந்த ட்ரேக்கு தகுந்த மாதிரி வந்து ஷேப்பாக வந்து கட் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு வந்து கட் பண்ண தெரியல அப்படின்னா இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட வந்து வச்சுக்கலாங்க. இதுவுமே உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக பட்டரை வந்து அப்ளை பண்ணி வந்து உள்ளே அந்த ஷீட் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் ஃபோக் ஆர் டூத் பிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் இருந்ததுன்னா நல்லா ரிமூவ் ஆகி வந்துருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக்குமே பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிஜி பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரீ ஹீட் வந்து பண்ணணுங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி 170 டிகிரி செல்சியஸில் ஈக்குவலைஸ் மோடில் 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருக்கேன். ஓடிஜியுமே வந்துட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா சேம் 170 டிகிரி செல்சியஸில் ஈக்குவலைஸ் மோடில் 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா கேக் பேக் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருக்கேன். கேக்குமே பேக் ஆகிறதுக்குள்ளே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்த வெசல்ஸ் எல்லாமே ஒரு சிங்க் ஃபுல்லாக வந்து சேர்ந்துருச்சு. அதெல்லாம் தான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்கலான்னு சொல்லி வச்சுட்ருக்கேன். நான் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராப்பராக அந்த கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சியாக வந்துட்டு வராதுங்க. ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் கேக் பேட்டர், அப்படி இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக வந்து இருக்கும். நானும் ஒரு 4-5 டைம் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம்
அதெல்லாம் நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லி வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் யூடியூப்பில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ வந்து பார்த்தேன். மெஷர் பண்ணி எடுத்து வைக்கிற திங்ஸ் எல்லாமே வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி வந்து எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் வந்து பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருந்தது. அதாவது பிகினர்ஸாக வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு விஸ்க், எலக்ட்ரிக் பீட்டர் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி வந்து பண்ணுறப்போ வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக கொஞ்சம் கேக் வந்து பேக் ஆகலை, கொஞ்சம் மாவு வந்து ஒட்டி வர மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறமா சேம் அதே மோட் அதே டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் வந்து கேக் பேக் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருந்தேன். இதுவுமே டைம் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேக் வந்து பேக் ஆகி முடிச்சிருச்சுங்க. கேக்குமே வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உள்ள டூத் பிக்காக ஃபோக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒட்டாமல் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா கேக் வந்து பேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். கேக்குமே வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா அது உடனே வந்து கட் பண்ண முடியாது. அதை எடுத்து ஒரு ஓரமாக வந்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ஓடிஜியுமே வந்து எடுத்துகிட்டு வந்து டைனிங் ஹாலில் வந்து வச்சுட்டேன். ஏன்னா இதுவுமே வந்துட்டு சூடெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் எடுத்து பாக்ஸில் வந்து போட்டு வைக்க முடியும். சரி வாங்க நம்மளோட வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பர் அண்ட் சாஃப்டாக கேக் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வெனிலா கேக்கோட பேஸுங்க. இது வந்து ரெடி பண்ணி பழகிட்டோம் அப்படின்னாவே அப்படியே மேலே வந்து ஃப்ராஸ்டிங்லாம் பண்ணி வந்து நம்ம பர்த்டே கேக் மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி காமிக்கிற பாருங்க, கேக் வந்து எவ்வளோ சூப்பர் அண்ட் சாஃப்டாக ப்ளஃபியாக வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. எனக்கு ஒரு டைம் கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு கேக் வந்து வந்தது கிடையாது. நான் கூட கேக் செஞ்சு ஒரு 3 to 4 monthsக்கு மேலே ஆயிடுச்சு, ப்ராப்பராக வராதே என்னமான்னு சொல்லி தாங்க நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் கேக்கோட கன்சிஸ்டன்சி, டேஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ஒன்ஸ் இதே மெஷர்மெண்ட் படி வந்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இனி ஒரு முக்கியமான குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் வந்துட்டு 3K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வந்து கொடுத்துட்டே இருங்க. நான் செஞ்ச மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg கிட்ட வந்து கேக் வந்து இருந்ததுங்க. நாங்கள் ஒரு 2 பீஸ் மட்டும் வந்து எடுத்துக்கிட்டு மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் கொடுக்கலான்னு சொல்லி வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மாவுலாம் கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருந்ததுங்க. அரைச்சி எடுத்து வச்சுட்டு நானும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நைட் டின்னருமே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் தாங்க ரெடி பண்ண போகிறேன். சாப்பாட்டுக்கு தேவையான அரிசியில் வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டு மார்னிங் வச்சுருந்த ரசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து மீதி இருந்தது. அது கூட வந்துட்டு பாகற்காய் புளி வறுவல் வந்து செய்யலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த புளி வறுவலுக்கு பாகற்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் வறுவலுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காய் வந்து சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ரஃப்பாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதாவது இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா பாகற்காவுமே நல்லா வெந்து வரணும், தண்ணியுமே நல்லா சுண்டியுமே வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. வேகிறப்போ அப்பப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வந்து இருங்க. இப்போ அது வேகிறதுக்குள்ளே வறுவலுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாமே பார்த்திங்கன்னா 1 by 1 வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 an hourல வந்துட்டு காயுமே நல்லா வெந்து வந்திருக்கு, தண்ணியுமே வந்து நல்லா சுண்டிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம குயிக் அண்ட் சிம்பிளாக வந்து செய்யக்கூடிய பாகற்காய் புளி வறுவல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேன் வச்சுட்டு 3 குழிக்கரண்டி ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆயில் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சப்பறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 4 பல் பூண்டு ரஃபாக சாப் பண்ணி வச்சது, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வெங்காயம் தக்காளிலாம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய காயை அது கூட வந்து சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கோங்க. லைட்டாக பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து தேவைப்பட்டால் வந்து சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு குழம்புத்தூள் போட்டு தான் வந்து காய் வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அதுலேயே வந்து காரம் இருக்கும். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வந்து இறக்கி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான பாகற்காய் புளி வறுவல் வந்து ரெடிங்க. இது செய்கிறதுமே சிம்பிள், டேஸ்ட் வந்து செம சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பே வந்து இருக்காது. உங்கள் வீட்லேயே பாவக்காய்லாம் வந்து சாப்பிடாமல் யாராவது வந்து இருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த மாதிரி வறுவல் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்களும் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அன்றைக்கு டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது. அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆடிப்பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த vlogல வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.